விவசாயத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 நீங்கள் படிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200க்கும் மேலே உங்களுக்கு காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் சம்பளம் தான் உங்களுக்கு 10,000 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கிற போதே உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராஷ்ட்ரியா கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உரமெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அன்லோக்கிங் இந்த இந்தியா, அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விவசாய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200க்கு மேலே இது கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், அதாவது செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கவோ எழுதவோ தெரிஞ்சதோ போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25 இயர் வரை 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாருங்க ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 12 மந்த் இருக்குது. 31 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 31 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கெமிக்கல், டிப்ளமோ கம்ப்யூட்டர், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ இன்ஸ்ட்ருமேஷன், டிப்ளமோ மெக்கானிக்கல், இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான். 25 இயர்லேருந்து 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஒவ்வொரு ஜாபுக்கும், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 54 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ கெமிக்கலில் வந்து 14 வேக்கன்சி, டிப்ளமோ கம்ப்யூட்டரில் வந்து 2 வேக்கன்சி, டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் வந்து 10 வேக்கன்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டெண்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸு, அதாவது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 12 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். 63 வேக்கன்சி உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய இதுவே தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th, அதாவது 10th 12th படித்தவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன். 24 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குது. டோட்டலாக 3 வேக்கன்சி இருக்குது. ஹரிசாண்டல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்தாவே நீங்கள் போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் டியூரேஷன் மட்டும் உங்களுக்கு மாறுபடும், உங்களுக்கு வேக்கன்சி மாறுபடும். இது வந்து மெட்ரிக், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு நீங்கள் படிச்சிருந்தால் போதும். லூப்ரேட்டரி அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, பயோ டெக்னாலஜி இது படிச்சிருந்தால் உங்களுக்கு 25 இயர் வரைக்கும், அதாவது 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 125, அதாவது 165 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 33 வேக்கன்சி, எஸ்டியில் 26 வேக்கன்சி, ஓபிசியில் 18 வேக்கன்சி, இடபிள்யூடியில் 32 வேக்கன்சி, அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்திங்கன்னா 56 வேக்கன்சி. அந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 165 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாத எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடிக்கு 10 இயர் ரிலாக்ஸேஷனும், 190 ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபேமிலி மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெக்னீஷியனில் வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து 7,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். டிப்ளமோ ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா 8,000 பர் மந்த் சேலரி இருக்கும்.
டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் எது படிச்சிருந்தாலும் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி 50% உங்களுக்கு ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் போஸ்டிங்கை வந்து யார் முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா மும்பையில் உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அந்த மும்பையில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் அண்டு இது எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டு வந்து உங்களுடைய மெரிட் லிஸ்ட்லேருந்து உங்களை எடுப்பாங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து போடுறீங்கன்னா உங்களுடைய மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் எப்போ வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் இவங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்க சிபிஎஸ்சி வெரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டேட்டா பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்சன்டேஜ் படியும் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் இன்டர்வியூ கிடையாது. டேரெக்டாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணியும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வரும். அப்ளை பண்ண தெரியலன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.